அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு என்ன கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 16th ஏஷியாட்டிக் லைன் சென்சஸ் 2025 அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சமீபத்துல இந்த லைன் சென்சஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது ஏன் சிக்னிபிகண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஒரு விஷயம் தான். 2020 சென்சஸ் எடுத்திருந்தாங்க, அதுக்கப்புறமா இப்பதான் எடுத்திருக்காங்க. ஸோ 2020 சென்சஸ் எடுத்தப்ப லயனோட டோட்டல் பாப்புலேஷன் 674 இருந்துச்சு. இப்ப 2025 எடுக்கப்பட்ட சென்சஸ் படி பாக்குறப்ப 891 லைன் வந்து இந்தியாவுல இருக்கு. ஓகேவா? சோ இந்த ஏசியாட்டிக் லைனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியாவுல ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான், ஒரே ஒரு மாநிலத்துல மட்டும்தான் இந்த ஏசியாட்டிக் லைன் அப்படிங்கிறது இருக்கு. பொதுவாவே இந்தியாவில ஒரே ஒரு இடத்துலதான் சிங்கம் இருக்கு. எங்கன்னா குஜராத்ல கிர் ஃபாரஸ்ட்ல மட்டும்தான் இருக்கு. குஜராத்ல மட்டும்தான் சிங்கங்களே இருக்கு. சரியா? அங்கதான் சென்சஸ் எடுத்திருக்காங்க. அங்க 674 இருந்து இப்ப 891 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரியா? கிட்டத்தட்ட 32% அதனுடைய மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டோட கீ ஃபைண்டிங்ஸ் தான் இங்க நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். ஓகே, என்விரான்மெண்ட் ரிலேட்டடா மேபி குரூப் 1 பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்டா நம்ம எழுதுறதுக்கு ரெடியா இருக்கணும். அதுக்காக தான். ஸோ டோட்டல் பாப்புலேஷன் வந்து பாத்தீங்கன்னா 891 லைன்ஸ் வந்து இருக்கு. அதுல ப்ரொடெக்டட் ஏரியா பாப்புலேஷன், அதாவது வைல்ட் லைஃப் சாங்சுரி அந்த மாதிரியான இடங்கள்ல இருக்கக்கூடிய லைன் வந்து 384. அவுட் சைட் ப்ரொடெக்டட் ஏரியா 507 லைன்ஸ் வந்து இருக்கு. ஓகே, கோர் ரீஜன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிர் நேஷனல் பார்க்ல தான் 394 லைன்ஸ் இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பாக்குறப்ப அம்ரேலி, குஜராத்ல இருக்கக்கூடிய அம்ரேலில அதிக நம்பர் ஆஃப் லைன் இருக்கு. 257 லைன்ஸ் வந்து இருக்கு. அடுத்தது புதுசா இப்ப லைன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பர்தா வைல்ட் லைஃப் சாங்சுரி, குஜராத்ல இருக்கக்கூடிய பர்தா வைல்ட் லைஃப் சாங்சுரியில ஒரு புதுசா 17 லைன்ஸ் வந்து 1879க்கு அப்புறமா இப்பதான் இங்க லைன்ஸ் பாப்புலேஷன் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. சரியா? அடுத்தது சேட்டலைட் பாப்புலேஷன்ஸ் வந்து ஜெத்பூர்ல இருக்கு, ஜஸ்தன்ல இருக்கு. ஜெண்டர் ரேஷியோ இதுல முக்கியம். என்னன்னா 380 அடல்ட் ஃபீமேல்ஸ் இருக்கு. இதன் மூலியமா என்ன பண்ண முடியுது, நமக்கு வந்து இன்னும் பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு ஸ்ட்ராங் ரீப்ரொடக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ என்ன ரீசன்ஸ் ஃபார் க்ரோத், இதைதான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்பாங்க. ஓகேவா? ஸோ எப்படிலாம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, வாட் ஆர் த ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹேபிடேட் ரீஸ்டோரேஷன், சிங்கங்கள் வாழக்கூடிய பகுதியை நம்ம அதுங்க வாழ்றதுக்கு ஏத்த மாதிரி கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் மூலயமா கொஞ்சம் மறுசீரமைப்பு பண்ணியிருக்கோம். அடுத்தது ப்ரே பேஸ் ஸ்ட்ரென்தனிங், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதை கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ப்ரே பேஸ், சிங்கங்கள் சாப்பிடக்கூடிய விஷயங்களே நம்ம அதிகப்படுத்தியிருக்கோம். அடுத்தது கான்ஃபிளிக்ட் மிட்டிகேஷன், அதாவது ஹியூமன் அனிமல் கான்ஃபிளிக்ட், அந்த மாதிரியான விஷயங்களை கம்மி பண்ணிருக்கோம். இது எல்லாமே ப்ராஜெக்ட் லைன் மூலியமா பண்ணிருக்கனாலதான் நமக்கு ஒரு சக்சஸ் வந்து கிடைச்சிருக்கு. சென்சஸ் மெத்தட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா டைரக்ட் பீட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்றாங்க. இதன் மூலயமா 3 நாள்ல சென்சஸ் முடிச்சிட்டாங்க. ஆனா டைகர் சென்சஸ் அப்படிங்கிறது பக்மார்க் மெத்தடை பேஸ் பண்ணி இருக்கும். சோ அதை பண்ணி முடிக்கிறதுக்கு 2 வருஷம் ஆகும். இன்னொரு காரணமும் இருக்கு. இதுங்க மொத்தமே 891 தான் இருக்கு. டைகர்ஸ் நமக்கு 1000 கணக்குல இருக்கு. எல்லா ஸ்டேட்லயும் இருக்கு ஏறக்குறைய. அதனால லேட் ஆக தான் செய்யும். சரிங்களா? அபவுட் ஏசியாட்டிக் லைன்னு பாக்குறப்ப பான்த்ரியா லியோபெர்சிகா அப்படிங்கிறது சயின்டிபிக் நேம். ஸோ ட்ரை ரெசிடியஸ் ஃபாரஸ்ட் தான் இருக்கும். இப்போதைக்கு கிர் நேஷனல் பார்க்ல இருக்கு. கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் இது கண்டிப்பா எழுதியிருக்கோம் நம்ம. ஐயூசிஎன் படி வல்னரபிள், வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் படி ஷெட்யூல் 1, சைட்ஸ் அப்பெண்டிக்ஸ் படி அப்பெண்டிக்ஸ் 1ல இருக்கு. சரிங்களா? அடுத்தது ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸ் அப்படிங்கிறது அடுத்த முக்கியமான விஷயம். ரீசன் என்ன, ஸ்டேட்டஸ், அடுத்தது கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கு. ஸோ ப்ராஜெக்ட் லைன் 2020 ஆகஸ்ட் 15 நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து லான்ச் பண்ணியிருப்பாரு. அடுத்தது கிரேட்டர் கிர் கான்செப்ட்ல வந்து இந்த சிங்கத்தோட ஹேபிடேட் எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவோட இனிஷியேட்டிவ். சரியா? இந்தியாவோட ஓன் இனிஷியேட்டிவ் பிக் கேட்ஸ் வந்து பாதுகாக்கிறதுக்காக. அடுத்தது ஸ்பீஷிஸ் ரெக்கவரி ப்ரோக்ராம் அப்படிங்கிறது இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் ஹேபிடேட் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் இருக்கு. அதுக்கு கீழே நமக்கு சிங்கங்கள் வந்து மறுபடியும் இந்தியாவில் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. சரியா? சோ இந்த இடத்துல 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வரனால இந்த சென்சஸை பத்தி கொஞ்சம் டேட்டாவை தெரிஞ்சு வச்சுக்கிறோம். கேட்டா பிரசன்ட் பண்ற மாதிரி. ஓகே, தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.